ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதரின் புஸ்தகம் 71 சங்கீதம் 20வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். ஹல்லேலூயா. பாருங்க, இவ்வளவு அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இதே ஸ்டேட்மெண்ட்ல தான் பிரதர் நானும் இருக்கிறேன். அநேக இக்கட்டுகள், அநேக ஆபத்துகள், இந்த 6 மாசத்துல பலவிதமான பாடுகள், உபத்திரங்கள். இந்த 2025வது வருஷமாவது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்காதா? நான் எதிர்பார்த்த நன்மை கிடைக்காதா? நான் கடந்து வந்த பாதைகள், அந்த துன்பத்தின் பாதையெல்லாம் மாறாதா? நான் யோசித்தேன். ஆனால் இந்த ஆண்டும் இப்படி தான் இருக்குது. இந்த 6 மாதங்கள் அவ்வளோ வேதனை, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் பார்த்து சோர்ந்து போயிட்டீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமையில் இருக்கிறார். ஆமென். இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், ஆமென், திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து. அவர் வருஷத்தின் நடுவில் நான் உயிர்ப்பிக்கிற கர்த்தர் அல்லவா? தெய்வப்பட இந்த நாள் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். எந்த காரியத்தில் ஒரு எந்த ஆசீர்வாதம் செத்து போனது போல இருக்குது, எதிர்பார்த்த காரியங்கள் எது செத்து போனது போல இருக்குது, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் செத்து போனது போல இருக்குது. ஒருவேளை உலர்ந்த எலும்புகள் போல, ட்ரை போன்ஸ் போல காணப்படுகிறதா? நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறதா? அன்றைக்கி எசேக்கியாளுக்கு கர்த்தர் ஆமென் உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேச சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்த போது அந்த உலர்ந்த எலும்புகளாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நரம்பு உண்டாகி, மாம்சம் உண்டாகி, தோல் உண்டாகி பெரிய சேனையாக கர்த்தர் நிற்ப வைப்பாரானா உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை பல இக்கட்டுகளை, ஆபத்துகளை, வேதனைகளை, துன்பத்தை, மனுஷனுடைய அவசொற்களை நீங்கள் கேட்டது உண்மைதான். ஆமேன். தலை குனிஞ்சு உண்மைதான். நஷ்டப்பட்டது உண்மைதான். உங்கள் பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சது உண்மைதான். உங்கள் பிள்ளைங்களுக்கு கோர்ஸ் கிடைக்காதது உண்மைதான். பல விதமான சூழ்நிலைகள் உண்மைதான். ஆனால் அதன் நடுவில் இந்த கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதலின் புஸ்தகம் 138 சங்கீதம் 7வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுவார், வாசிக்க கேட்போம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். எவ்வளோ பேர் நம்பிக்கை பாருங்க. அதனால தாவீதுக்கு எத்தனை துன்பங்கள், வேதனைகள் வந்தாலும் ஆமென், அவர் பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார் அல்லவா? நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். சோர்ந்து போகாதீங்க, அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். என்ன துன்பம், என்ன வேதனை, என்ன நீங்கள் நஷ்டத்தில் இருக்கீங்க, தேவப்பிள்ளையில் அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். ஆண்டவர் சும்மா விட்டுவாரா? சத்துரு கையில் ஒப்பு கொடுத்துருவாரா? ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு என்ன துன்பத்தின் வழியாக நீங்கள் போகிறீங்கன்னு தெரில, கர்த்தர் இன்னைக்கு எல்லாவற்றையும் மாற்றி உங்களை உயிர்ப்பிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். ஆண்டவரே, நீர் மரித்து மண்ணோடு மண்ணா போகலப்பா, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவர், இன்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவரே என்னென்ன நன்மைகளாக செத்து போயிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறாப்பா, எங்களை உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக நான் ஜெபிக்கிறோம். எங்கள் துன்பங்கள், வேதனைகள் மாறட்டும். எங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும். எங்களை ரட்சித்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். கிருபைக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். தைரியமாக போங்க. God bless you.